Alhamdulillah Rabbil Alamin. Wassalatu wassalamu ala rasulihi khatamin nabiyyin wa ashabihi at-tahirin wal muslimin wal mu'minin kullihim ajma'in, amma ba'd. Qala Allah ta'ala fi kalamihi al-karim wal furqanil hamid. أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. الحج أشهر معلومات فمن فرض فيهن الحج فلا رفث ولا فسوق ولا جدال في الحج وما تفعلوا من خير يعلمه الله وتزودوا فإن خير الزاد التقوى واتقون يا أولي الألباب. صدق الله المولانا العليم. وقال نبينا رسول الله صلى الله عليه وسلم: من أراد الحج فليتعجل فإنه قد يمرض المريض وتضل الضالة وتعرض الحاجة، أو كما قال عليه الصلاة والتسليم. எல்லாம் போலும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. அருமை நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் நல்வாழ்வை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபீன்கள், தபஅ தாபீன்கள், நாதாக்கள், நல்லோர்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள் இந்த அருமையான ஜும்ஆவினுடைய நாளிலே ஜும்ஆவினுடைய தொழுகைக்காக வருகை தந்திருக்கக்கூடிய நம் அனைவர்களின் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் அருளும் என்றென்றும் நிறைவாக உண்டாகட்டுமாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இது ஹஜ்ஜுடைய நாட்கள். உலகம் முழுவதிலும் பல்வேறு நாடுகளிலிருந்து பல்வேறு பகுதிகளிலிருந்து ஹஜ் செய்வதற்காக மக்கள் கூட்டம் கூட்டமாக தல்பியாவை முழங்கிக் கொண்டு கஅபாவை நாடி செல்லக்கூடிய நாட்கள் இதுவெல்லாம். இந்தியாவை பொறுத்தவரையிலும் இந்திய ஹஜ் கமிட்டியின் மூலமாக இந்த வருடம் 1,20,000 ஹாஜிகள் ஹஜ் செய்வதற்காக செல்கிறார்கள். அதிலே குறிப்பாக தமிழகத்தை பொறுத்தவரையிலும் தமிழ்நாட்டிலே தமிழகத்தினுடைய ஹஜ் கமிட்டியின் மூலமாக 6,500 சில்லறை நபர்களும், தனியார் துறையின் ஹஜ்ஜின் மூலமாக ஒரு 4,000 நபர்களும், ஆக மொத்தம் தமிழகத்திலிருந்து சுமார் ஒரு 10,000 நபர்கள் ஹஜ்ஜுக்காக இந்த வருடம் செல்லுகிறார்கள். சென்றவர்களும் இருக்கிறார்கள், இன்னும் செல்லக்கூடிய நபர்களும் இருக்கிறார்கள். ஆக பல்வேறு பகுதிகளில் இருந்து ஹஜ்ஜு செய்வதற்காக மக்கள் கஅபத்துல்லாஹை நாடி செல்கிறார்கள். நாம் துஆ செய்து கொள்வோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வருடம் ஹஜ்ஜு செய்யக்கூடிய அனைத்து ஹாஜிகளினுடைய ஹஜ்ஜையும் அல்லாஹ் ஹஜ்ஜை மப்ரூராக ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜாக ஆக்கி தந்தருள் புரிவானாக. நமக்கும் ஹஜ் உம்ரா செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு நசீபாக்கி தருவானாக. கண்ணியமானவர்களே, ஹஜ் என்பது ஒரு தனித்துவமான ஒரு இபாதத், தனித்துவமான ஒரு வணக்கம். நாம் சிறுவயதிலிருந்தே கேள்விப்பட்டிருப்போம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தை 5 தூண்களின் மீது அமைத்தார்கள். புகாரியினுடைய, முஸ்லிம் ஷரீஃபினுடைய ஹதீஸ்களிலே வந்திருக்கிறது, புனியல் இஸ்லாமு அலா ஹம்ஸின். இந்த இஸ்லாமிய மார்க்கம் 5 தூண்களின் மீது அமைக்கப்பட்டிருக்கிறது. முதலாவது அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. அல்லாஹ்வை தவிர வணக்கத்திற்கு தகுதியானவன் வேறு யாரும் இல்லை. முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வினுடைய அடியாராகவும் திருத்தூதராகவும்
தொழுகை, மூன்றாவது நோன்பு, நான்காவது ஜக்காத்து, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஐந்தாவது ஹஜ்ஜு. ஆக இஸ்லாமினுடைய ஐம்பெரும் தூண்களில் ஹஜ்ஜு என்பது தனித்துவமான ஒரு இபாதத்தாக, தனித்துவமான வணக்கமாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் ஹஜ்ஜினுடைய செயல்பாடுகளும் வடிவமைப்புகளும் ஹஜ்ஜு செய்வதன் மூலமாக கிடைக்கக்கூடிய நன்மைகளும் தனித்துவமானது. மற்ற இபாதத்துகளுக்கு அல்லாஹ் தரக்கூடிய கூலியை விட ஹஜ்ஜுக்கும் ஹஜ்ஜு செய்யக்கூடியவர்களுக்கும் அல்லாஹ் தரக்கூடிய நன்மைகளும், அந்த ஹஜ்ஜை நிறைவேற்றக்கூடியவர்கள் செய்யக்கூடிய அமல்களும் செயல்பாடுகளும் வித்தியாசமானது, அது தனித்துவமானது. எனவேதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹஜ்ஜை குறித்து குர்ஆனிலே பேசுகின்ற பொழுது தன்னை இணைத்து ஹஜ்ஜை பேசுவான். வஅத்திமுல் ஹஜ்ஜ வல் உம்ரத லில்லாஹ், ஹஜ்ஜையும் உம்ராவையும் நீங்கள் எனக்காக பரிபூர்ணப்படுத்துங்கள், அல்லாஹ்வுக்காக அதை பரிபூர்ணப்படுத்தி செய்யுங்கள் என்று ஹஜ்ஜையும் உம்ராவையும் அல்லாஹ் தனக்காக என்று தன்னை இணைத்து பேசுவான். வலில்லாஹி அலன்னாஸி ஹஜ்ஜுல் பைத்தி மன் இஸ்ததாஅ இலைஹி சபீலா, ஹஜ்ஜு செய்வதற்கு உடலாலும் பொருளாலும் வசதி வாய்ப்பை பெற்றவர்கள் பைத்துல்லாவை ஹஜ்ஜு செய்யுங்கள், அல்லாஹ்வுக்காக ஹஜ்ஜு செய்யுங்கள் என்று சொல்லுவார். அல் ஹஜ்ஜு அஷ்ஹுரு மஅலூமாத், ஹஜ்ஜு என்பது குறிப்பிடப்பட்ட சில நாட்கள் தான். ஃபமன் ஃபரத ஃபீஹின்னல் ஹஜ்ஜ, யார் ஹஜ்ஜை கடமையாக்கி கொள்கிறார்களோ, யார் ஹஜ்ஜுக்கான இஹ்ராமை கட்டிவிட்டாரோ, ஃபலா ரஃபத வலா ஃபுசூக வலா ஜிதால ஃபில் ஹஜ், அவர் ஹஜ்ஜினுடைய அந்த நாட்களில் இஹ்ராமுடைய இடையில் அவர் உறவு கொள்ளக்கூடாது, சண்டை சச்சரவுகள் செய்யக்கூடாது, அருவருப்பான வார்த்தைகளை பேசக்கூடாது என்றெல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஹஜ்ஜினுடைய இபாதத்துகளை குறித்து பேசுவான். எனவேதான் ஹஜ்ஜு என்பது தனித்துவமானது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யாருக்கு அந்த வாய்ப்பை கொடுக்கிறானோ அதை அந்த ஹாஜிகள் சரியாக அதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவுக்கு இந்த ஹஜ்ஜினுடைய நன்மைகளை சமுதாயத்திற்கு சொல்லி தந்தார்கள் என்றால், ஒரே ஒரு ஹதீஸ் நமக்கு போதும். ஒரு மனிதன் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜிற்கு சொர்க்கத்தை தவிர வேறு எந்த கூலியும் இல்லை என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எனவே ஹஜ்ஜு செய்வதற்குண்டான ஆசையையும் ஹஜ்ஜு செய்வதற்குண்டான வசதி வாய்ப்புகள் வந்துவிட்டால் அதை விரைந்து செய்துவிட வேண்டும் என்பதை ஷரியத்து வலியுறுத்துகிறது. ஒருவருக்கு ஹஜ்ஜு செய்வதற்குண்டான வசதி இருக்குது, உடல் நலமும் இருக்கிறது, எல்லா கால சூழ்நிலைகளிலும் இருக்கிறது என்றால் உடனடியாக ஹஜ்ஜு செய்துவிட வேண்டும். எல்லாமே இருக்குது, ஆனால் ஒருவர் ஹஜ்ஜு செய்ய தாமதப்படுத்துகிறார் என்றால் அவர் வாழ்க்கை முழுவதும் ஹஜ்ஜு செய்ய முடியாமல் போவதற்கு உண்டான வாய்ப்புகள் ஏற்பட்டு விடுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, ஹஜ்ஜை விரைவுபடுத்துங்கள் என்றார்கள். மன் அராதல் ஹஜ்ஜ ஃபல்யதஅஜ்ஜல், யார் ஹஜ்ஜு செய்ய நாடுவாரோ, ஹஜ்ஜு செய்வதற்குண்டான வசதி வாய்ப்புகளும் பொருளாதாரமும் உடல் நலமும் ஒருவருக்கு கிடைத்து விட்டால் விரைந்து ஹஜ்ஜு செய்யுங்கள் என்றார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். விரைந்து செய்ய வேண்டிய அமல்களில் ஹஜ்ஜும் ஒரு அமல். ஆனால் இன்று அது நம் சமுதாயத்திலே ஒரு காலம் கடந்து செய்கிறது. வயதானதுக்கு அப்புறம் தான் ஹஜ்ஜு செய்யணும், வசதி வாய்ப்புகள் இருந்தாலும் உடல் நலம் இருந்தாலும் ஆரோக்கியமான நேரத்தில் இளம் பருவத்தில் அதை செய்ய தேவையில்லை என்று தவறான ஒரு நம்பிக்கையிலே, தவறான ஒரு சித்தாந்தத்திலே நாம் அப்படியே நம்முடைய சமுதாயம் கடந்து விடுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன் அராதல் ஹஜ்ஜ ஃபல்யதஅஜ்ஜல், ஹஜ்ஜை நாடுபவர் விரைந்து செய்யட்டும். ஏன் தெரியுமா? ஒருவேளை ஒரு ஹஜ்ஜு செய்ய வாய்ப்பு இருந்து ஹஜ்ஜு செய்யாமல் போயிட்டாருன்னா அது எம்மரல் மறி, வருங்காலங்களில் ஹஜ்ஜு செய்ய முடியாமல் அவருக்கு ஏதாவது நோய் ஏற்பட்டு விடலாம். அல்லது ஏதாவது ஒரு விஷயம் ஹஜ்ஜு செய்ய விடாமல் அவரை குறுக்கிட்டு விடலாம். அல்லது ஏதாவது கடும்
கடுமையான தேவை அவருக்கு ஏற்பட்டு விடலாம். அன்னைக்கு அவர் ஹஜ்ஜி செய்யலாம்னு நினைப்பாரு, ஆனால் செய்ய முடியாது. அவர் ஹஜ்ஜு செய்யணும்னு நினைப்பாரு, ஆனால் உடல் ஒத்துழைக்காது. ஹஜ்ஜு செய்யணும்னு நினைப்பாரு, ஆனால் ஏதாவது ஒரு தடை வந்து இருக்கும். ஹஜ்ஜு செய்யணும்னு நினைப்பாரு, ஏதாவது அவருடைய குடும்ப தேவைகள் முன்னாடி வந்து நிற்கும். எனவே தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நீங்கள் ஹஜ்ஜு செய்ய நாடிட்டீங்க, அதற்குண்டான எல்லா சூழ்நிலையும் அமைந்து விட்டது என்றால் ஹஜ்ஜு செய்ய தாமதப்படுத்தாதீங்க, உடனே செய்யுங்கள் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஹதீஸ் குதுசி என்று இருக்கிறது. அல்லாஹ் தஆலா சொன்னதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில நபிமொழிகளை நமக்கு சொல்லித் தருவார்கள். அல்லாஹ் சொன்னதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் குதுசியில் பேசுவார்கள். அல்லாஹ் சொல்லுவான், ஒரு அடியானுக்கு நான் உடல்நலத்தை நான் கொடுத்து சஹஹ்து ஜிஸ்மஹு, அவனுடைய உடல்நலத்தை ஆரோக்கியமாக்கி வைத்தேன். வவஸ்ஸஅது ஃபீ மஈஷத்திஹி, அவனுடைய வாழ்வாதாரத்தை நான் விசாலப்படுத்தி கொடுத்தேன். எல்லா வாய்ப்புகளும் அவனுக்கு கொடுத்தேன். ஆனால் அவன் ஹஜ்ஜு செய்யாமல் ஒரு 5 வருடத்தை அவன் கழித்து விடுவானே, ஆனால் கடைசியில் லமஹரூம், அவன் ஹஜ்ஜு செய்ய முடியாமலேயே தடுக்கப்பட்டவனாக ஆகிவிடுவான் என்று அல்லாஹ் சொன்னதாக ஹதீஸை குதுசியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். உடல் ஆரோக்கியம் இருக்குது, அவனுக்கு தேவைப்படக்கூடிய ஹஜ்ஜு செய்வதற்குண்டான வசதி வாய்ப்புகளை நான் கொடுத்தேன். ஆனால் தொடர்ந்து 5 வருஷம் அவனுக்கு வாய்ப்பு இருந்துச்சு, 5 வருஷமும் அதை அவன் பயன்படுத்தி கொள்ளவில்லை என்றால் வாழ்நாள் முழுவதும் ஹஜ்ஜு செய்ய முடியாமல் தடை ஏற்பட்டுவிடும் என்று அல்லாஹ் சொன்னதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லித்தந்தார். அதனால தான் நமக்கு வயது இருக்கின்ற போதே, ஆரோக்கியம் இருக்கின்ற போதே, வசதி வாய்ப்புகள் இருக்கின்ற போதே தாமதிக்காமல் ஹஜ்ஜை விரைந்து செய்ய வேண்டும் என்று ஷரியத்து சொல்கிறது. இது ஒன்றாவது. இரண்டாவது, ஹஜ்ஜு செய்வதற்குண்டான அந்த வழிவகைகளுக்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். அதோடு நம்ம வசதி வாய்ப்பாக இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் நம்ம ஹஜ்ஜுக்கு செல்வது மட்டுமல்லாமல் நம்முடைய குடும்பத்தில் ஹஜ்ஜுக்கு செல்ல முடியாமல் யார் இருக்கிறார்களோ, உதாரணமாக மகன் இருக்கலாம், மகள் இருக்கலாம், கூட பிறந்த தம்பி இருக்கலாம், நம்ம வசதியாக இருக்கும், அவங்களை கூட்டி அவர்களை அழைத்து செல்லக்கூடிய அளவுக்கு நமக்கு வசதிகள் இருக்கிறது என்றால் ஷரியத்து சொல்லுது, முடிஞ்சால் அவங்களையும் கூட்டிட்டு போங்க, அவர்களையும் அழைத்து செல்லுங்கள், அதற்குண்டான கூலியை இரட்டிப்பாக்கி அல்லாஹ் தருவான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஒரு பெண்மணி வந்தார்கள். பெண்மணி வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கேட்டார்கள், தன் குழந்தையை கை உயர்த்தி, யா ரசூலல்லாஹ், இந்த குழந்தைக்கும் ஹஜ் இருக்கிறதா என்று கேட்டார்கள். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நஅம் லக்கி அஜ்ருன், ஆம் ஹஜ் இருக்கிறது, நன்மை உனக்கு இருக்கிறது என்றார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். குழந்தைக்கு ஹஜ் இருக்குது, ஆனால் ஹஜ் அந்த குழந்தையை நீ ஹஜ்ஜுக்கு கூட்டிட்டு போனேன்னா அதற்குரிய நன்மை உனக்கு இருக்கிறது என்றார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்மோடு உறவினர்கள், நம் இரத்த சொந்தங்கள் ஹஜ்ஜுக்கு செல்லாமல் இருந்தால் அவர்களை அழைத்து செல்வதற்குண்டான வசதி வாய்ப்புகளை அல்லாஹ் நமக்கு கொடுத்திருந்தார். அவர்களையும் அரவணைத்து கூட்டிச் செல்வது ஷரியத்து வரையறுக்கிறது. ஹதீஸுக்களை மேலே அப்துல்லாஹ் இப்னு முபாரக் ரஹிமஹுல்லாஹ் அவர்களை பற்றி சொல்லுகிறார்கள். அவர்கள் எப்பொழுதெல்லாம் வருடம் வருடம் ஹஜ்ஜுக்கு போவார்கள், வருடம் ஹஜ்ஜுக்கு செல்வதற்கு முன்பாக அவர்கள் ஓதி கொடுத்த மாணவர்களிடத்தில் கேட்பார்களாம், யாராவது நீங்கள் ஹஜ்ஜுக்கு போகலாம் நியத்து வச்சிருக்கீங்களா என்று கேட்பார்கள். தெரிந்தவர்களிடத்தில் கேட்பார்கள், அறிமுகம் இல்லாதவர்களிடத்திலும் கேட்பார்கள், யாராவது நீங்கள் இந்த வருஷம் ஹஜ்ஜுக்கு போகலான்னு இருக்கீங்களா அப்படின்னு கேட்பாங்க. யார் யாரெல்லாம் ஆமாம் நான் போகலான்னு நியத்து வச்சிருக்கேன், நான் நியத்து வைத்திருக்கிறேன் என்று யார் யாரெல்லாம் சொல்கிறார்களோ அவர்களையெல்லாம் ஹஜ்ஜுக்கு தன்னுடைய சொந்த செலவிலே அழைத்து கொண்டு சென்று அவர்களை ஹஜ்ஜு செய்ய வைத்து அவர்கள் திரும்பி வருகின்ற பொழுது அவர்களுக்கும் அவர்களுடைய குடும்பத்தார்களுக்கும் தர வேண்டிய அன்பளிப்புகளை கொடுத்து, சொல்லப்போனால் பண முடிப்புகளை கொடுத்து, எல்லா விதமான முறையில் அவர்களை கண்ணியப்படுத்தி அனுப்பக்கூடிய ஒரு மாபெரும் ஒரு உன்னத நபராக ஹஸரத் அப்துல்லாஹ் இப்னு முபாரக் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இருந்தார்கள் என்று வரலாறுகளிலே நாம் பார்க்கிறோம். அப்போ ஒன்று நமக்கு வசதி வாய்ப்பு இருந்தால்
முடிந்தால் அதற்குண்டான கால சூழ்நிலைகள் அமைகின்ற போது நாம் ஹஜ் செய்ய வேண்டும். அதே மாதிரி நம்மோடு இருப்பவர்களை நாம் அழைத்து செல்லக்கூடிய அளவுக்கு ஏதாவது வசதிகள் இருந்தாலும் அவர்களையும் அரவணைத்து செல்ல வேண்டும். அதற்குண்டான கூலிகளை அல்லாஹ் நமக்கு தருகிறான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லிக் கொடுத்தார். அதே மாதிரி ஹஜ்ஜுக்கு உண்டான நிய்யத்தை முதலில் வைக்க வேண்டும் என்கிறது ஷரியத். சில நபர்களுக்கு நிய்யத்தின் மூலமாகவே நன்மை கிடைக்கிறது. வரலாறிலே நிறைய வரலாறுகள் சொல்லப்பட்டிருக்கிறது, பிரபலியமான நிகழ்வுகள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. கிபி 760 கிபி 660 கிட்டத்தட்ட 1200 வருடங்களுக்கு முன்னால் 760 மினாவிலே உறங்குகிறார்கள். அப்துல்லாஹ் இப்னு முபாரக் ரஹிமஹுல்லாஹ் மினாவிலே உறங்குகின்ற போது கனவுண்டு காண்கிறார்கள். கனவிலே 2 நபர்கள் வந்து பேசிக் கொள்கிறார்கள். என்ன பேசிக்கிறாங்க? இந்த வருஷம் 6 லட்சம் பேர் ஹஜ்ஜு செஞ்சாங்க. அந்த 6 லட்சம் பேரில் அல்லாஹ் கொஞ்சம் பேருடைய ஹஜ்ஜை தான் ஏற்றுக்கிட்டான், கொஞ்சம் பேருடைய ஹஜ்ஜை தான் அல்லாஹ் ஏற்றுக்கிட்டான். ஆனால் அதில் இன்னொரு விஷயம் என்னன்னா, சிரியாவில் ஒருத்தர் இருக்காரு, அலி முவஃபிக்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் செருப்பு தைக்கக்கூடிய ஒரு தொழிலாளி. அவர் ஹஜ்ஜுக்கே வரல. ஆனால் அல்லாஹ் அவருக்கு ஹஜ்ஜுடைய நன்மையை கொடுத்துட்டான். அவருக்கு ஹஜ்ஜுடைய நன்மையை கொடுத்தது மட்டுமல்ல, அவர் காரணத்தால் மீறி ஹாஜிகளினுடைய ஹஜ்ஜையும் அல்லாஹ் கபூலாக்கிட்டான் அப்படின்னு பேசிவிட்டு, கனவிலே பேசிவிட்டு போன போது அப்துல்லாஹ் இப்னு முபாரக் ரஹிமஹுல்லாஹ் திடுக்கிட்டு எழுகிறார்கள். கனவிலே எழுந்து ஹஜ்ஜினுடைய நாட்களில் ஹஜ்ஜை செய்து முடிக்கிறார்கள். அவரை தேடி போயிட்டாங்க. ஷாம் நாட்டில் இருக்கக்கூடிய, ஷாம் நாட்டினுடைய தலைநகர் டமாஸ்கஸில் இருக்கக்கூடிய அவரை தேடி போட்டாங்க. தேடி ரொம்ப கஷ்டப்பட்டு, அலி முவஃபிக்னு ஒருத்தர் இருக்கார், அவனை செருப்பு தைக்கக்கூடிய ஒரு தொழிலாளி, அவர் எங்கே இருக்காரு, அவரை பார்க்கணும் என்று அப்துல்லாஹ் இப்னு முபாரக் ரஹிமஹுல்லாஹ் மிகுந்த சிரமப்பட்டு கண்டுபிடிச்சிட்டாங்க. அலி முவஃபிக் போனார். போய் அவங்கள்ட்ட பேசினாங்க. ஏங்க, நீங்கள் ஹஜ்ஜுக்கு போகணுன்னு நியத்து வச்சுருந்தீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அலி முவஃபிக் சொல்கிறார், ஆம், நான் பல வருடங்களாக ஹஜ்ஜுக்கு செல்ல வேண்டும் என்று நியத்து வைத்திருந்தேன். அந்த நியத்தின் அடிப்படையிலே கொஞ்சம் கொஞ்சமாக நான் அதற்குண்டான தொகைகளை சேர்த்து வைத்து கொண்டே வந்தேன். இந்த வருடம் 3000 தீனார்கள் நான் ஹஜ்ஜு செய்வதற்குண்டான அந்த தொகைகளை நான் சேர்த்து முடித்து விட்டேன். ஹஜ்ஜு செய்யலான்னு இருந்தேன், ஆனால் ஒரு சூழ்நிலையினால என்னால் ஹஜ்ஜு செய்ய முடியல அப்படின்னு அவர் சொன்னார். அப்துல்லாஹ் முபாரக் ரஹிமஹுல்லாஹ் அப்படி என்ன சூழ்நிலை? நீங்கள் ரொம்ப நாளாக ஹஜ்ஜுக்கு போகணும்னு நியத்து வச்சு ஒரு தொகையை சேர்த்து வச்சுருந்தீங்க. அந்த தொகை பரிபூர்ணமாக வந்துருச்சு. ஆனால் நீங்கள் ஹஜ்ஜு செய்ய முடியாமல் போனதற்கு உண்டான காரணம் என்ன என்று கேட்டபோது அலி முவஃபிக்கு சொல்ல தயங்கினார் ஆரம்பத்தில். ஆனால் திருப்பி கேட்டனால அலி முவஃபிக்கு சொன்னாங்க, இல்லை, ஒரு நாள் ஹஜ்ஜுக்கு போனான்னு அந்த தொகையில் நான் சேர்த்து வச்சிருக்கும் போது ஒரு நாள் இரவு என் மனைவி, கர்ப்பிணி பெண்ணாக இருந்தார்கள் என் மனைவி, பக்கத்து வீட்டிலிருந்து இறைச்சி சமைக்கக்கூடிய அந்த வாசம் வந்துச்சு இரவு நேரத்தில். அந்த வாசத்தை என் மனைவி நுகர்ந்த உடனே என் மனைவிக்கு இறைச்சி சாப்பிடணும்னு ஆசை வந்துருச்சு. சரி, கர்ப்பிணியாக இருக்க பிள்ளை கேட்டாங்கன்னா தர முடியலேன்னு என்னால் சொல்ல முடியல. நான் பக்கத்து வீட்டுக்கு போனேன். போன உடனே அவர்கள் என்னை வரவழைத்தார்கள். அந்த வீட்டுக்காரங்க உட்கார வச்சாங்க. உட்கார வச்சுட்டு நான் விஷயம் சொன்னேன், இந்த மாதிரி என் மனைவி இறைச்சி சாப்பிடணும்னு நினைக்கிறாங்க, நீங்கள் கொஞ்சம் கொடுங்கன்னு நான் கேட்டேன். அப்போ அவர் சொன்னார், இமாம் அவர்களே, இந்த இறைச்சி இருக்குது, இது எங்களுக்கு ஹலாலு ஆனால் உங்களுக்கு ஹராமு அப்படின்னு. எங்களுக்கு ஹலாலு ஆனால் உங்களுக்கு ஹராமு. அவர்களுக்கு புரியல, என்ன சொல்கிறீங்க? உங்களுக்கு ஹலாலு எனக்கு ஹராமா? ஆமாம், என்ன தெரியுமா, நாங்கள் ரொம்ப நாட்களாக சாப்பிடாமல் எந்த உணவும் இல்லாமல் மிகவும் வறுமை நிலையிலே வாடிக்கொண்டிருந்தோம். 3 நாட்களாக என்னுடைய குடும்பத்திற்கு எந்த உணவும் கிடைக்கவில்லை. நாங்கள் அவ்வளவு வறுமையிலே வாடிக்கொண்டிருந்தோம். என்ன செய்வதென்று தெரியாமல் நாங்கள் திக்குமுக்காடி போய் கொண்டிருந்தோம். கடைசியில் நான் சாலை ஓரமாக போன போது ஒரு ஆடு இறந்து கிடந்தது, செத்து போய் இறந்து கிடந்தது. வேற வழி இல்லாமல் இறந்த ஆட்டை கொண்டு வந்து
நாங்கள் அறுத்து சமைத்த அந்த இறைச்சியை நாங்கள் செய்து வைத்திருக்கிறோம், வேறு வழி இல்லை, நாங்கள் இதைத்தான் சாப்பிட்டாகணும், எனவே ஷரியத்துப்படி எங்களுக்கு இது ஹலாலு, ஆனால் உங்கள் நிலைமை அப்படி இல்லை, இறந்த ஆட்டினுடைய இறைச்சியை சாப்பிட்றது உங்களுக்கு ஹராமு அப்படின்னு சொன்ன உடனே அப்துல்லா இப்னு முபாரக் ரஹிமஹுல்லாஹ் கண்களில் இருந்து அப்படியே கண்ணீர் வடிகிறது, கண்களில் இருந்து கண்ணீர் வடிகிறது. அட என்னடா, பக்கத்து வீட்டுக்காரன் சாப்பிடாமல் பசியோடு துடித்து கொண்டிருக்கிறான், உண்ண உணவு இல்லை, அவனுடைய நிலைமை என்ன, ஹராமான பொருளை கூட சாப்பிடக்கூடிய அளவுக்கு அவர்கள் வந்து விட்டார்கள். இது தெரியாமல் நாம் ஹஜ்ஜுக்காக இவ்வளவு தொகையை நாம் சேர்த்து வைத்திருக்கிறோமே, நாம் ஹஜ்ஜு செய்வதை விட இந்த தொகையை அவர்களுக்கு கொடுத்து அவர்களின் வறுமையை போக்குவது தான் ஆகச்சிறந்தது என்று நினைத்து அந்த தொகையை நான் அவங்கள்ட்ட கொடுத்துட்டேன், இதுதான் விஷயம் என்று அலி முவஃபிக் அவர்கள் சொன்னபோது அப்துல்லா இப்னு முபாரக் ரஹிமஹுல்லாஹ் அப்போ தான் புரியுது, 6 லட்சம் நபர்களினுடைய ஹஜ்ஜி ஏற்றுக்கொள்ளப்பட்டதற்கு நீங்கள் செய்த இந்த சதகா, நீங்கள் கொடுத்த அந்த தான தர்மம், உங்களுடைய நிய்யத்து தான் அல்லாஹ் உங்களுக்கு நீங்கள் ஹஜ்ஜுக்கு வராமலேயே அந்த ஹஜ்ஜுடைய கூலியை அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்து விட்டான் என்று அப்துல்லா இப்னு முபாரக் ரஹிமஹுல்லாஹ் சொன்னார்கள் என்று வரலாறை பார்க்கிறோம். அப்படின்னா ஹஜ்ஜு செய்வதற்கு உண்டான அந்த நிய்யத்து ஏதாவது ஒரு வகையிலே ஒரு மனிதனுக்கு ஹஜ்ஜுடைய நன்மையை கொண்டு வந்து சேர்த்து விடுகிறது. கேரளாவில் ஒரு ஆலிம் இருந்தார், கேரளாவில் ஆலிமில் முசல்லியார்னு சொல்லுவாங்க. 1960 ஒரு முசல்லியார் இருந்தார், ஒரு பள்ளிவாசலினுடைய இமாம். அந்த பள்ளிவாசலுடைய இமாம் ஹஜ்ஜுக்கு போகணுன்னு அவங்க நியத்து வச்சுக்கிட்டே இருந்திருக்காங்க, ஆனால் அவங்களால முடியல, வசதி இல்லை. அந்த மஹல்லால இருக்கக்கூடிய ஒரு வசதியான நபர் ஹஜ்ஜுக்கு செல்வதற்காக ஹஜரத்தை கூப்பிடுறாங்க, துவா ஓதுவதற்காக கூப்பிடுறாங்க முசல்லியார். அவர் போனார், துவா ஓதினார். அந்த நபர், அந்த செல்வந்தர் சொன்னார், ஹஜரத் நீங்கள் திருவனந்தபுரம் வரையும் வந்து நீங்கள் வழி அனுப்பிச்சு விடுங்கன்னு சொன்னார். அவர் காரிலேயே கூட்டிகிட்டு போகிறாங்க, போகிற வழியில் எனக்கு ஹஜ்ஜுடைய சட்டத்திட்டங்களை சொல்லிக் கொடுங்க, துவா சொல்லிக் கொடுங்கன்னு சொல்லிட்டு வர்றாரு. அவங்க கூட்டிகிட்டு போனார். திருவனந்தபுரம் போகிறவரே அவருக்கு மனசு மாறிச்சுன்னு நீங்கள் மும்பை வரை வந்து என்னை கப்பல் ஏற்றி விட்ருங்க அப்படின்னு சொல்லி மும்பை வரையும் போனார். மும்பைக்கு போன உடனே அந்த செல்வந்தர் சொன்னார், இல்லை நீ என்னோட ஹஜ்ஜுக்கு வாங்க, நான் உங்களுக்கு உண்டான ஏற்பாடுகளை செய்கிறேன் என்று சொல்லி, அந்த காலத்தில் 1960 பாஸ்போர்ட்டில் ஒன்றும் கிடையாது, கப்பலில் இடம் கிடைச்சா போதும், எப்படியோ ஏற்பாடு பண்ணி அந்த ஒரு இடத்தை பிடித்து அந்த முசல்லியாரையும் ஹஜ்ஜுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு வந்துட்டாங்க அப்படின்னு வரலாறு அவங்களுடைய புத்தகத்தில் எழுதி காட்டுறாங்க. அந்த புத்தகம் வந்து மிகப்பெரிய கேரளாவிலே அவார்டு வாங்கி புத்தகமாக பார்க்கப்படுகிறது. ஆக நாம் நியத்து வைக்கிறோம், நாம் நியத்து வைத்தால் அல்லாஹ் ஏதாவது ஒரு வழியில் நமக்கு அந்த ஹஜ்ஜினுடைய பாக்கியத்தை தந்து விடுகிறான். எனவே கண்ணியத்திற்குரியவர்களே, நாம் இந்த ஹஜ்ஜினுடைய நாட்களில் நாம் துஆ செய்ய வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எத்தனை ஹாஜிகளை இந்த வருடம் அல்லாஹ் தஆலா தன்னுடைய அழைப்பை ஏற்றவர்கள் ஹஜ்ஜுக்கு சென்றிருக்கிறார்கள், அவர்களுடைய ஹஜ்ஜையும் உம்ராவையும் அல்லாஹ் கபூலாக்கி கொள்வானாக. நாமும் துஆ செய்ய வேண்டும். யா அல்லாஹ் எங்களுக்கும் அந்த ஹஜ்ஜினுடைய பாக்கியத்தை, ஹஜ்ஜினுடைய நசீபை எங்களுக்கும் எங்களுடைய சந்ததிகள் முழுவதற்கும் யா அல்லாஹ் நீ மீண்டும் மீண்டும் தர வேண்டும் என்ற துஆவை நாம் அதிகமாக செய்வோம். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுன்னத்து தொழாதவர்கள் சுன்னத்து.